கர்த்ததாமே இந்த நாளிலும் அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படும்படியாக இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தாமே எங்களை நடத்தும் ராஜா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அநேக காரியங்களை குறித்து வேதனைப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று எல்லோரும் என்ன செய்யணும்? வருத்தத்திலும் வேதனையில் வாழணும். இந்த நாளிலும் நான் ஆசீர்வாதத்தை குறித்து உங்களிடத்தில் பேச வருகிறேன். ஆசீர்வாதம் சொல்றீங்க, அது எங்க இருக்குன்னே தெரியல, எந்த மூலையில் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுறது கேட்குறது, மைண்ட் வாய்ஸ் எனக்கே கேட்குது. அது ஆண்டவருக்கும் கேட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து எதை குறித்து ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் 5 விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இங்கே எப்படி இருக்கு ஆசீர்வாதம்னா என்ன உருவம் அப்படி இப்படின்றதான் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, கிட்டக்க இருக்கு, இல்லை கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்கு ஒருத்தி ஆசீர்வாதத்தை குறித்து இன்னைக்கு 5 விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்லபடியாக ஒரு திருமணம் நடக்கணும், எனக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையோட படிப்பு நல்ல படிப்பு. எனக்கு அநேக பேருடைய வாஞ்சி என்னென்னா என் பிள்ளைங்க நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும். அதுதான் நிறைய தாய்களுடைய வருத்தமாக இருக்குது. என்னோட கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு உடல் சுகம் பெறணும். இதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக வச்சிட்ருக்கோம். இதுக்காக நம்ம அநேக நாட்களுக்கு வந்து அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்னாடி சில அடையாளங்களை நமக்கு காண்பிக்கிறார். திடீர்னு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். எதுவுமே வந்து என்ன செய்யணும்? பொறுத்து தான். எப்படி நம்ம வெயிட் பண்ணி பசிச்சு சாப்பிடும்போது தான் சாப்பாட்டோட ருசி தெரியுமோ, அது மாதிரி தான் நாம் அநேக பாதைகளை கடந்து வந்து, கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்து நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு பெருத்த ஒரு சந்தோஷத்தை தரும். திரும்பி பார்க்கும்போது அப்பா இதெல்லாமா நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கே ஒரு பிரமிப்பை வந்து ஆண்டவர் கொடுப்பார். தகுந்த காலம் வரும் வரை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அடங்கியிருந்தார். அந்த ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாய் நம்ம அடங்கி இருக்கும்போது நமக்கு பெருத்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். அந்த அடையாளங்களை பற்றி இந்த பார்ப்போம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்கன்னா முதல்ல உங்களை தனிமைப்படுத்துவார். நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக ஜாலியாக எல்லாமே இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர்களை வந்துட்டு பார்ப்போம் நிறைய பேர் விலைக்கு போயிருப்பாங்க. நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுனால நிறைய பேர் என்ன செய்வாங்க? நீங்கள் விரோதியாகவே உங்களை பார்ப்பாங்க. இன்னும் இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப உற்றாருடன் சொந்தங்க நண்பர்கள் இவர்களை என்னென்ன செய்வாங்க? நம்மளை விட்டு விலைக்கு போவாங்க. அப்போ அதில் தான் இந்த சொந்த விலகி போகிறதுன்றதுக்கு நம்ம வேதத்திலே பார்க்குறோம். யோசேப்பை பற்றி. யோசேப்பு தன் சொந்த சகோதரனால் என்ன செய்யப்பட்டான்? வெறுக்கப்பட்டார்கள். அவரால் என்ன செய்யப்பட்டாங்க? சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எவ்வளோ ஒரு வேதனை! கூட பிறந்தவர், அதுவும் ரொம்ப நேசமான பிள்ளை அவங்க தகப்பனுக்கு. அவர் என்ன செஞ்சாங்க? சகோதரர்களே வெறுத்து சிறையில் போட்டாங்க. அவர் சிறையில் இருந்தப்போ தான் அவருக்கு என்ன பண்ண, தனிமையாக இருந்ததுனால தான் அவருக்கு என்ன பண்ணுது? அரண்மனைக்கு போகக்கூடிய வழியாக மாறினது. ஒரு தனிமை உங்களுக்கு வருதா? நீங்கள் நொறுக்கப்படுறீங்களா? என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கவலையாக இருக்குது, என் கூட இருந்தவங்களாம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு சந்தோஷமாக என்னை சுற்றி வந்தவங்களாம் இன்னைக்கு என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, என்னை யாருமே நேசிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னா உனக்கு ஆசீர்வாதம் பக்கத்தில் வந்துருச்சு. ஏன்னா உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீ சந்தோஷமாக நல்லா செழிப்பாக இருக்கும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு கஷ்டமான நேரம் வரும்போது தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இதெல்லாம் வந்து மாயானவர்கள் உன்னோட இருந்தாங்க பாரு, இன்னைக்கு எல்லாரும் விலகி போனாங்க, நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அதனால தான் சொல்கிறேன், நீ எதை குறிச்சும் வேதனைப்படாத. ஒரு யார் விலகி போனாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய கிட்டி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் நமக்கு செய்து முடிக்கிறாரு. 1 இல்லை 2 இல்லை, யாராலும் செய்ய முடியாத அற்புதங்கள், காண முடியாத அற்புதங்கள். இன்னைக்கு நான் வேதனைப்பட்டு தனியாக இருக்கேனேலாம் வேதனைப்படுறேன். நீ தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும் நீ தான் வீட்டுக்கு நீ என்ன செய்ய போகிற? தலைக்கல்லாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லா இடத்துலையும் உன்னதான் ஆண்டவர் வசத்த போகிறார். நீ எப்படி இருந்த நிலை இப்படி மாறிட்டேன்றதை விட இனி உன்னோட நிலை அற்புதமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். அது அவருடைய கரங்களால் மட்டும்தான் முடியும். இங்கே என்ன வேதனை இருந்தாலும், எதற்காக வருத்தப்படுந்தாலும் எல்லாத்தையும் அவர் உங்களுக்காக முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கென்று எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியதான் நம்முடைய வேலை. இந்த வேலையில் நீங்கள் இந்த முதல் வார்த்தையை சொல்கிறார், உன்னை விட்டு யார் விலகி போனாலும் நான் விலகி போவதில்லை. யாராவது உங்களை விட்டு விலகிறாங்கன்னா அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கிறது. 2வது பாருங்கள்,
நாம் வந்து சொல்லுவோம், நாங்கள் விடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி மாற்றங்களே வரலையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் விடாமல் ஜெபம் பண்ணும்போது என்ன வருது? முதல்ல சோதனை வருது, நெருக்கம் வருது, உங்களுடைய இருதயம் என்ன பண்ணுறது? பாரமாகுது. நான் ஏன் இப்படி ஆண்டவரே தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கே இப்படி சோதனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது, எனக்கே இந்த மன பாரங்கள்லாம் இருக்குது, எனக்கே பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, என்னோடய பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவே வர மாட்டேங்குது, ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுறது, எனக்கு என்னென்ன வேதனைகள், பண பிரச்சனைகளுக்கு, மனசோர்வு இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, எல்லாமே எனக்கு இருக்கே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல என்ன செய்றீங்க? வருத்தத்தோடு ஜெபிக்கிறீங்க. தேவன் நம்மோடு இல்லைன்னு நீங்கள் ஒரு வேளை கூட நினச்சிங்கன்னா அவர் நம்மளோட கூட இல்லையா, நம்ம சொல்கிறதுலாம் அவர் காதில் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போதும் ஆண்டவர் சொல்கிறார், தகுந்த காலம் வரும் வரை அடங்கினார். ஏன்னா தங்கத்தை வந்து நெருப்பில் போட்டு புடமிட்டாதான் அது பொன்னாய் சொல்லிக்கும். அப்படிதான் நம்மளுக்கும் வந்து எல்லா வேதனை வருத்த எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங்காக தாங்குறோமா, நம்மளுடைய நிலைமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தகுந்த காலம் வரும் வரை நீ அடங்கிரு, உன்னை என்ன செய்வார்? பொன்னாய் விளங்க செய்வேன்னார் அவர். நமக்கு ஒரு வேதனை, ஒரு கஷ்டம்னும் போது நம்மக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. சொல்ல வரவங்களும் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று தான் ஆறுதல் சொல்கிறாங்களே தவிர உண்மையான அன்பான ஆறுதல் நமக்கு இப்போ கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், உன்னை அன்பாக நேசிக்கிறேன், உனக்கு என்ன வேதனைகள் வந்தாலும் உன்னை நான் குணமட்டி கொண்டிருக்கிறேன், உனக்கு நான் உன்னுடைய காயங்களுக்கு நான் என்ன செய்கிறாரு? கட்டுப்படுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எவ்வளவு பிரச்சனை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெருத்த ஆசீர்வாதம் இருக்குது. நீ காத்திருந்தார். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாக இருக்கோம், நமக்கு ஏன் நடக்கலாம், எதுக்கு வருத்தப்படணும்? நம்மளை ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகுது, இவ்வளோ பில்லி சூனியம், பேய், பிசாசு, ஏன் ஒரு சாதாரண மனுஷன் நல்லா இருக்கான், நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு எதுவுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க. எல்லாமே உங்களுக்குள்ள கொடுத்தாச்சு. அது தகுந்த நேரம் வரும்போது வெளிப்படும். அதுக்காக பொறுத்திருந்து, காத்திருந்து, செபித்திருந்து, விழித்திருங்க. நீங்கள் இல்லைன்னு வந்து எந்த நாளையும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போன இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இதுல ஒரே விஷயம்தான் என்னன்னா, நீங்க இயேசு பின்னால நீங்க போற பிள்ளைகளா இருக்கணும். எப்பயுமே எந்த வேதனை வந்தாலும் இல்லை எனக்கு ஆண்டவர் வந்து செவி கொடுக்கல, எனக்கு கேட்க மாட்டேன்றாரு, என்னோட பாரத்தெல்லாம் சுமக்க மாட்டேங்கிறாரு, நான் வேற ஒருத்தரை தேடி போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நீங்கள் மாறி போகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அது பெரிய அடியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போவோம், தொடர்ந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸாக அந்த டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு டிசீஸுமே வந்தால் மினிமம் 3 டேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது நம்மளை விட்டு போகும். ஏன்னா அது ப்ராங்கராக உள்ள ஒரு பிரச்சனை நடந்து தான், ஒரு கோல்டுனா கூட ஒரு ப்ராங்கராக ஒரு பிரச்சனை நடந்து தான் அந்த கோல்டு நமக்கு மார்ஷலியாக அவ்வளோ இரும்பலாம் முடியாமல் வரும். ஆனால் டாக்டர்கிட்ட போகும்போது உடனே ரெமெடி கிடைக்கணும்னு பார்க்குறோம். அது எப்படி உடனே ரெமெடி கிடைக்கும்? ஒன்று என்ன செய்வோம், இந்த டாக்டர்கிட்ட 3 நாளாக போனோம், ஒன்றுமே நடக்கலை, வேறு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த 3 நாள் அந்த ப்ராசஸிங்கில் அந்த உடம்பு அப்போ தான் கிளியர் ஆகும். அந்த நேரம் பார்த்து வேறு டாக்டர்கிட்ட போவாங்களா? பார்த்தியா, இந்த டாக்டர்கிட்ட 3 நாள் 4 நாளாக போனோம், ஒன்றுமே நடக்கலை, ஆனால் இவங்ககிட்ட போன பாருங்க இன்றைக்கே சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னுவோம் நம்ம. இதுதான் மனுஷனுடைய புத்தியை. அப்படிதான் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது இவ்வளோ பண்ண, அவ்வளோ ஜெபிச்சா, அவ்வளோ இது பண்ண, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வரும்போது என்ன பண்ணுறோம்? வெளியே போயிடும். வெளியே போயிட்டு உங்களுக்கு வந்து வெளியில் வந்தோடனே பிசாசு சூப்பராக காத்துட்டு இருப்பான், வாங்க வந்தோடனே இந்தாங்க அள்ளித்தரேன் அள்ளித்தரேன் அள்ளித்தரேன்ட்டு உங்களுக்கு மைண்ட் என்ன ஆகும்? ஆஹா, நம்ம பைத்தியக்காரத்தனமாக இத்தனை நாள் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக கொடுத்தானோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணுவான்? கீழே தள்ளிடுவான். ஏன்னா அவன் தள்ளப்பட்ட தூதன், அவன் உங்களை தள்ள தான் செய்வான். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்பயுமே நீங்கள் விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீ திரும்பி வருவேன்னு அதே இடத்துல உனக்காக காத்திருப்பேன். நீ வருவம்மா, நீ வருவப்பா, எனக்காக நீ என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு நமக்காக காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால எப்பயுமே என்ன செய்யுங்க, மனசு நொந்து போகாதீங்க, வேதனைப்பட்டு போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர வல்லவராக இருக்கிறார். அதுவும் பெருத்த ஆசீர்வாதம். அதை சுமந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பிலிருந்து அவர் பின்னாடி நம்ம செல்லும் பொழுது நம்மளுடைய எல்லா விதமான வேதனை, சோதனை, என்னென்ன கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ பொறுத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வாய்?
அவர் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதாக பழைய பழக்கங்களை விட்டு உங்களை என்ன செய்வார், திரும்பி மனம் மாற செய்வார். ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோன்னு போது 3வது சேஞ்சஸ், முதல் சேஞ்சஸ் என்ன, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன சோர்வு, மன பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன செய்வார், ஆண்டவர் அதிகமானாலும் விடுவார். ஏன்னா காயப்படுத்தி கட்டுப்படுகிற தேவன் அவர். உன்னை புடமிடுகிறார். நமக்கு பிரச்சனை ஜாஸ்தி நினைக்கும் போது என்ன செய்கிறார், நம்மளை புடமிடுகிறார், பொன்னாக விளங்க செய்வார். இப்போ 3வது என்னன்னா பழைய பழக்க வழக்கங்களை விட்டு மனம் மாற அவர் அனுமதிக்கிறார். பழைய பழக்க வழக்கங்கள் எதுன்னு நமக்கு எல்லாமே பழைய விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், ரசிக்க மாட்டோம். ஆண்டவர்களை வந்துட்டு அப்புறம் என்னன்னா பழைய விஷயங்களை நம்ம ரசிக்க மாட்டோம், அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். அது சந்தோஷத்தை நமக்கு இத்தனை வருஷமா ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான்னா அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷம், அது அவனுக்கு பிடிக்கும். ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு அப்புறம் என்ன செய்வான், அது அவனுக்கு சந்தோஷத்தை தராது, அதை அவன் வெறுத்துடுவான், அது அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாயிடும். அது மட்டும் இல்லை, தவறான நட்பு, அந்த மாதிரி நட்புலேருந்து அவன் என்ன செய்வான், விலகி செல்கிறவனா இருப்பான். உங்கள் வாயிலேருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வராது. ஏன்னா ஒருத்தர் தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்து அவன் புதுமையான மனிதனாக மாறும்போது என்ன ஆகுனா, அவன் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வராது. இது எப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவ வாழ்க்கையை விட்டு அவன் விலகி செல்வான். ஏன்னா அவன் ஆண்டவர் அறியாத வரைக்கும் நம்ம வந்து பாவம்னா என்னன்னே தெரியாமல் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். பாவம் நம்ம தேவனை அறிஞ்சிட்ட அப்புறம் அவன் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகி செல்கிறான். இன்னைக்கு நாம தேவனை அறிஞ்சிட்டோம், நாம பாவம் செய்யலையா அப்படின்னா நாமளும் பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் பாவத்தின் விளிம்பில் நம்ம இருக்கோம். பாவத்தின் ஆண்டவருக்குள்ள வரோமா இல்லை பாவத்தில் விழுறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பாவத்தின் விளிம்பில் நடந்துட்டு இருக்கோம். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை ஆண்டவருக்குள்ள நம்ம கொடுக்கும்போது நம்ம அந்த பாவத்தின் வாழ்க்கையில இருந்து நம்மளை மாற்றி அவர் புடம்பிட்டு புதிய வாழ்க்கையை தர தேவனா இருக்கிறார். பழைய பாத்திரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காலி செய்து ஒரு புதியது, நான் சொன்ன பாருங்க, ஆண்டவருக்குள்ள வந்தபோது எல்லாமே அழிந்து புது துளிராய் வந்தேன். அப்படிதான் ஆண்டவர் வந்து பழையவைகள் எல்லாவற்றையும் முடிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய அற்புதத்தை, புதிய ஆச்சரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். இதுக்கு உங்களோட முயற்சி அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் வேலை தான். இது அவருடைய சித்தை இருந்தாதான் உங்களுக்கு நடக்கும். இது இந்த வேதனை இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேதனையான நெருக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அவர் சொன்னார் அப்படின்னா தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் விட்டு விலகி பாவத்துக்கு விட்டு விலகி நிற்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை ஆயத்தப்படுத்திட்டாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் மிக அருகில் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப வாழ்க்கை 4வது. இந்த 3வது வருடத்தில் சொல்லும்போது கூட நான் சொல்கிறேன், இந்த பழைய வாழ்க்கையை விட்டு வரும்போது உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுத்ததோ அதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பாய் மாறி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது அவர் நம்மளை புதுசாக புடமிடுகிறார். நம்மளை புதுசாக அவர் என்ன செய்கிறாரு, மனையிறாரு. அவர் புதுசாக அவருக்காக நம்மளை உருவாக்குகிறார். நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஆண்டவருக்குள்ள ஜெபத்தோட அநேகருக்கு சாட்சியாக நிற்கும்போது நம்மளுடைய சந்ததிகளும் என்ன செய்யும், ஆண்டவருக்குள்ள சாட்சியாக நிற்கும். அநேக பேர்களுக்கு நம்மளை வந்து அவர் சாட்சியாக காட்டுவார். ஐயோ இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கலாம், கண்ணில் பார்க்கறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா வெல் டு டூ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் என்னென்ன கஷ்டத்தில் இருக்காங்க, எவ்வளோ வேதனையில் இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்காங்கன்னு அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அது மனுஷனிடத்தில் நம்ம முறையிடாமல் தேவனுக்கு முறையிடும் போது என்னாகும், அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தது ஜப வாழ்க்கை. வந்து நம்ம சொல்கிறோம், முன்புலாம் அவனோட ஜப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்களை கிட்டி சேர்றோம் அப்படின்ற போது. முன்பு இருக்கிற வாழ்க்கை எப்படி பண்ணால் நம்ம டைம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவோம். காலையில் டைம் கிடைச்சா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், நைட்டு டைம் கிடைச்சா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், அதை மாதிரி ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ள கிட்டி சேரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம அதிகப்படியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜெபம் உங்களிடத்துல எப்படி இருக்குன்னா ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவோம். முந்தியெல்லாம் வந்து பேருக்கு கிளம்பும்போது ஆண்டவரே இப்போ நான் வெளியே கிளம்பி போகிறேன், நீங்கள் என்னோட வாங்க, உங்களோட ரத்த கொட்டைகளை மறைச்சிக்கோங்க, உங்களோட தூதர்களுக்கு கட்டளையிடுங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸாமுக்கு போகிறோமா, நீங்கள் எனக்கு கணனி திராவியோ பயத்தினாவியோ கொடுக்காம நல்லா தெளிஞ்ச நாட்டை கொடுங்க எனக்கு குட்டி குட்டியாக ஜெபம் மட்டும் போயிட்டே இருப்போம். ஏன்னா அந்தந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு ஜெபம்.
ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது ரொம்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேரும், அவருடைய பிள்ளையா மாறிட்டோம், அவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளையா மாறிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய ஜெபத்தில் நிறைய மாற்றங்கள் தெரியும். எப்படின்னா உங்களால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் பாப்பாவோடைய ஃப்ரெண்ட், அவங்க அம்மா வந்து இப்படி போயிட்டே இருப்பாங்க, அப்படியே சோத்திரம் 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 போவாங்க. ரோடெல்லாம் வந்து அப்படியே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியே பணமாக கிடக்கணுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்களுடைய இது என்னென்னா, ஆண்டவர் அப்படியா ஆசீர்வச்சிருக்க, நடக்கிற பாதையெல்லாம் பணம், வீடெல்லாம் பணம் அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இப்படி பார்ப்பாங்க, ஏதோ ஹாஸ்பிட்டல் போவாங்க, எல்லாரும் சுகம் எடுத்துட்டாங்க, ஆண்டவரே சுகம் கொடுத்துட்டீங்க நன்றி அப்படின்னு ஜெபிச்சுட்டு எதெல்லாம் பார்க்குறாங்களோ, ஆம்புலன்ஸ் போனால் ஜெபிப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஜெபிப்பாங்க, ஸ்கூலில் பார்த்தா இருக்கிற பிள்ளைங்களாம் ஞானத்தை நிரப்பிட்டீங்க, எல்லாரையும் கல்விமானாக மாற்றிட்டீங்க ஆண்டவரே தேங்க்ஸ் அப்படின்வாங்க. அது என்னென்னா இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. என்னால் ஒன்றுமே முடியலைங்க, நான் ஏஞ்சி ஜெபம் பண்ண பார்க்குறேன், என்னால் ஒன்றுமே முடியலைங்க, நான் பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் காசே இல்லைங்க, என்னால் நடக்கவே முடியலைங்க, என்னால் ஒன்றும் முடியலன்னு நெகட்டிவாக பேசும்போது என்ன ஆகும்? எல்லாமே நெகட்டிவாக தான் மாறி போகும். நம்மளால எதுவுமே உண்மையிலே செய்ய முடியாமல் போயிடும். நீங்கள் உங்களே பரிசோதிச்சு பாருங்களேன், ஒரு 2 நாள் படுத்துக்கோங்க சும்மா வீட்டில், முடக்கிடும், நம்மளை முடக்கிடும். 3ஆம் நாள் எந்திரிச்சிச்சு ஒன்றில் அப்படின்னு உதட்டி ஏஞ்சிக்கணும்னு பார்த்தா கூட நமக்கு அந்த சோர்வின் ஆவி என்ன செய்யும்? நம்மளை அமுக்கும். அப்படியே நம்ம அப்படிப்பட்ட இல்லாதபடிக்கு நமக்குள்ள எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாத்துக்காகவும் விடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா நம்மளை மாத்திடும். பார்த்தீங்கன்னா வார்த்தை இல்லாமல் ஜெபம் பண்றது, அதாவது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜெபம் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? கண்ணில் கண்ணீர் வரும். அடுத்து பார்த்தா வார்த்தைகளே வராது, எதுவுமே ஜெபம் பண்ண அப்படியே அமைதியாகிடுவோம், அப்படியே பிளாங்க் ஆகிடும். நம்ம விரும்ப ஆண்டவரோட நம்ம உறவாடுறது மட்டும்தான் இருக்குமே தவிர வார்த்தையை வந்து எதுவுமே பேச முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாள் அப்படியாக ஜெபித்தார். ஒன்றுமே அவளுக்கு வந்து ரொம்ப வேதனைப்பட்ட நேரம். அண்ணாளை பற்றி எல்லாருக்குமே தெரியாதவங்களே கிடையாது. அண்ணாள் வந்து எல்கனாவுடைய மனைவி. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒரு அன்பான கணவன் மனைவிங்க. இருந்தாலும் என்னென்னா அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவளுக்கு வந்து அவங்களுக்கு கணவராருக்கு மறுமணம் செய்யப்பட்டு அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 10 பிள்ளைகள் இருந்தது. அதனால் என்ன செஞ்சா? அந்த 2வது மனைவி இவளை மிகவும் வேதனைப்படுத்தினால், கவலைப்படுத்தினால், தகாத வார்த்தைகள் பேசி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மலடின்றதை வச்சு அந்த அவள் மட்டும் அல்லாமல் உற்றார் உணர் சொந்த பந்தம் ஜனங்கள் ஊரார் எல்லாருமே வந்து அவளோட மலட்டுத்தன்மையை வச்சு பேசும்போது அவள் ரொம்ப வேதனைக்குள்ளானவளா ஆனா. அப்போ அவரோட கணவர் சொன்னார், இந்த 10 குழந்தைகளை பார்க்கணும், நான் உன் மேலே தானே இவ்வளோ ஆசையாக இருக்கேன், நீ ஏன் வேதனைப்படுற? எல்லாரும் விட நான் தானே உன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. இருந்தாலும் அவளுக்கு வந்து என்ன பண்ணல, அந்த துக்கம் போகலை. அவள் போய் தேவனுடைய சன்னதியில் உட்காந்து தன்னை மறந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபித்தாள். அவளோட வாய்கள் மட்டும் அசைஞ்சதே தவிர வார்த்தை எதுவும் வெளியில் வரவே இல்லை. அப்போ அதை பார்த்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ஏமா இப்படி வந்து குடிச்சிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் குடிக்கலைங்கய்யா, நான் என்னோட இருதயத்தை ஆண்டவர் சன்னதியில் ஊற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு அங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போனால் அவளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவளுடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்தார். அதை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை. ஏன்னா அவள் ஒப்பு கொடுத்தா, என்னுடைய குழந்தைய நான் இதே தேவனிடத்தில் நான் வந்து ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தையே கொடுப்பேன்னு அவள் சொன்னா. அவளுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். உடனே எல்லாரும் சொன்னாங்க, நீ பைத்தியக்காரியா, இத்தனை நாள் குழந்தை இல்லாமல் இப்போ போய் நீ குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நீ தேவனிடத்தை கொடுக்குறேன், தேவாலயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை கேட்டாங்க. ஆனால் அவள் என்ன செஞ்சா? சோர்ந்து போகலை. அந்த குழந்தை பால் மறைச்சோடனே கொண்டு போய் தேவனிடத்தை கொடுத்தாரு. ஆனால் தேவன் அதை பெற்றுக்கொண்டு அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. அதுக்கப்புறமும் அவளுக்கு வந்து 3 குழந்தைகள் பிறந்தது. அப்படியாக அவள் கண்ணீரோடு விதைத்தால், தன் மன சஞ்சலத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சால்? வார்த்தைகள் இல்லாமல் அவள் பேசினாள் தேவனிடத்துல. தேவன் அவளை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்கள் ஜெபத்தோடு அவருடைய கிட்டத்தை நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம ஊற்றும் போது நம்மளை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஜெப வாழ்க்கையை அண்ணாலை போல இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா வேதத்தை நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னேன்னா, நான் இப்போ அவங்களுடைய ஸ்டோரி சொன்னேன். நிறைய விஷயங்கள், தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டவள் சுகமானான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்த, எப்பயாவது இங்கே வருவார், அவரை பார்த்துருவோம் அப்படின்னு. அதே தான் நீங்களும் ஜெபத்தோட காத்துருங்க. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி அளிப்பார்? அவர் கொஞ்சம் நெஞ்சமாக ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி. நீங்களே நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க, என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வச்சேன், என் பிள்ளையை எப்படி நான் உருவாக்குறேன், எப்படி நான் இப்படி இருக்கேன், எப்படி நான் எல்லாருக்கும் மத்தியிலையும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எப்படி என்னை ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு, என்னால் ஒரு
வேளை சாப்பிட்னா கூட எனக்கு சுகர், நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடும். ஆனால் நான் பார்த்தா இன்னைக்கு ஃபாஸ்டிங் கூட இருந்து அவ்வளோ ஜெபம் பண்ணி அவ்வளோ இது பண்ணுறேன். ஆண்டவர் ஃபாஸ்டிங் கூட இருக்க சொல்லலை, நான் சொல்கிறேன் ஆண்டவர் அதெல்லாம் விரும்புகிறேன். உன் இருதயத்தை மட்டும்தான் கேட்குறேன். உன்னை வருத்தி எனக்கு நீ வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணு, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. உன் இருதயத்தை மட்டும்தான். நீ உன் இருதயத்தை அவர் பாதத்தில் ஊற்றும் போது நீயே வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அபரிவிதமாக மாற்றக்கூடிய வல்லமை நம்மளோட ஜபத்தில் இருக்கு. இது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதன்றதை விட நம்மளோட விசுவாசம், நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்றது நம்மளுடைய கருத்தில் தான் இருக்கு. வந்து இன்னைக்கு உங்களை ஜபங்கள் மாறி இருக்கிறதையும் உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதையும் உங்களுடைய உற்றார் மத்தியில் உங்களுடைய சாட்சிகள் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி இருந்தாங்க, இவங்க ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இன்னைக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நான் ஒரு சமாதானமாக அமைதியாக இருக்காங்க, எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல. அவங்கள பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு வருது, எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு, ஒரு சாட்சியாக வச்சுருக்காரு. அது எதனால் முடியும்னா உங்களுக்குள்ள ஜப வாழ்க்கை, அதுவும் ஆழமான ஜப வாழ்க்கை அது இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா 5வது நம்பிக்கை. அது விட்டு விடாமல், நம்பிக்கையை விட்டு விடாமல் நம்ம வந்து ஜெபணும். நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆனால் என்ன செய்வோம், நமக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே நம்பிக்கை விட்டு போயிடும். என்னடா இப்படி நடந்துச்சு, கடவுள் இருக்காரா இல்லையா, அப்படி ஒரு சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அடிகள் வரும், வேதனைகள் வரும், ஆனால் அதெல்லாத்தையும் மாற்றி போட்டுருவார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு எல்லாத்தையும் எனக்கு கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் நம்ம சொல்கிறோம். இது இருந்தால் ஜபம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அன்னைக்கு நான் பிடிச்சவ தான். ஏன்னா எனக்கு கர்த்தர் சொன்னார், உன் மகளை உயிரோடு கொடுத்துருக்குறேன்னு. என் மகள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. இன்னி வரைக்கும் கூட நான் இவ்வளோ ஒரு போல்டாக இருக்கேன்னா அதுக்கு அவள் காரணம். எல்லா விஷயத்துக்கும் அவள் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாள் எனக்கு. அதனால இன்னைக்கு அதுதான் உங்ககிட்டயும் பேசுகிறேன். எப்படி அண்ணால் அந்த நாளில் அழுதாலோ அவளுடைய அழுகையை அவர் ஆனந்த கலைப்பாய் மாட்டார். எந்த இடத்துல நான் அழுதேனோ அந்த இடத்துல நான் ஆண்டவர் ஆனந்த கலைப்பாய் மாற்றினார். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நீங்கள் உங்கள் மன வேதனையோடு அழுதுறீங்களா, உங்கள் மன வேதனையோடு காத்திருக்கீங்களா, மன பிரச்சனையோடு இருக்கீங்களா, அது எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை அவர் ஒரு இடத்தில் மட்டும்தான் உண்டு. அதை நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். நான் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நடக்கலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க, நடக்கும். இதோ ஆசீர்வாதம் சமீபமாக இருக்கிறது. என்னோட நாட்கள்லாம் கடந்து போச்சு. நான் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன்னா என்னோட வயசே கடந்து போச்சு, ஆனால் அது ஒன்றும் வாக்கு நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொல்வது நிச்சயமாக நடக்கும். ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, இந்த 5 அடையாளங்களை வைத்து இதில் 1வது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தீரானால் இதோ உங்களுக்கு ஆசீர்வாதம் சமீபமாக இருக்கிறது. இந்த அடையாளங்களை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதி நாளில் உங்களோட பேசுகிறார். இந்த 5 மாறுதல்களில் எந்த இடத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை நீங்கள் அப்பா உங்களை நிர்ணயித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். உன் சோதனை நாட்கள் முடிந்தன, உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்தன, உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்தன. உன் அப்பா வேதனையின் பாதைகளை ஆண்டவர் மாற்ற இந்த நாளிலும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நினைத்தது என்னவோ அவைகள் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒன்றுக்கும் குறைவாத படிக்க உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்கள், ஜெபத்தோடு தரித்திருங்கள், ஜெபத்தோடு விழித்திருங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.